ஹாய் காய்ஸ், நான் சுப்ரியா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரஞ்சு பீல் சோப் மேக்கிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து என்னோடய சோப் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. சரி, இந்த சோப் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது, இதில் என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆகலாம். கைஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போது நிறையா வந்து நீங்கள் ஆட்ஸ் பார்த்து சோப் மேக்கிங் கிளாஸ் போடுறதோ ஒரு ஃப்ரீயாக வந்து காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த கோர்ஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க. எம்எஸ்எம்இ மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. போதும், இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ணலாம், நீங்கள் காஸ்மெட்டிக் வந்து சேல் பண்ணலாம், நீங்கள் வந்து 5 டிஜிட்டில் வந்து சேல்ரி வந்து ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்து நல்லா வந்து உருட்டுலாம் வந்து உருட்டியிருப்பாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ப்ராக்டிக்கல் ரியாலிட்டினா என்னென்னா, நம்ம வந்து சோப் வந்து சேல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் வந்து முதல்ல ஃபேமிலி சர்க்கிளில் அந்த மாதிரி கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க வந்து கஸ்டமர் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம சோஷியல் மீடியா அந்த மாதிரி சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் இருக்கணும், நம்ம அங்கே நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி எடிட் பண்ணி போடுவோம் இல்லையா. அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையே வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணும். அந்த லைசன்ஸ் நீங்கள் நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சோப் மேக்கிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் யூஸுக்கு உங்கள் வீட்டு சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்கள் நேபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுக்குறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதை கற்றுக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் கோர்ஸ் படிக்கிறதோ ஆர் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பிஸ்னஸ்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஃபைன் பே பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். இஃப் இன்கேஸ் உங்களால் அவ்வளோ அமௌண்ட்டு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த கோர்ஸில் படிக்க வேண்டாம். சரி, இன்றைக்கி இந்த ஆரஞ்சு பீல் பவுடரில் ஆரஞ்சு பழத்தோலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துலாம். ஆரஞ்சு பழத்தோலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் வந்து ஆரஞ்சு பழத்தோலில் வந்து இருக்குது. அந்த கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னு லைட்டன் ஆகிறதுக்கு, பிரைட்டன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு பழத்தோலில் ஒரு ஃபேஸ் பேக்காக நம்ம ரெடி பண்ணி போடும்போது ஸ்கின் டேனை வந்து ரிமூவ் பண்ணுது. அதில் வந்து ப்ளீச்சிங் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னு நேச்சுரலாகவே வந்து ஒயிட்டன் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், டல்னஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஈவன் டோனாக வந்து மாற்றுது. இது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணதுனால இதை வந்து நம்மளோட சோப்பில் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் வந்து நல்லாவே நமக்கு வந்து கிடைக்கும். சரி, அந்த சோப் மேக்கிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் ஆயில் சோப் தான். கோகனட் ஆயில் மட்டும் வச்சு இந்த சோப் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சோப் மேக்கிங்க்கு தேவையானது லை சொல்யூஷன். ஸோ நான் வந்து லையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லிட்டில் பை லிட்டிலாக வந்து எடுத்து நம்மளோட டிஎம் வாட்டரில் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் டிஎம் வாட்டர்னால் என்னன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. டிஎம் வாட்டர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீமினரலைஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்துக்கள் நீக்கப்பட்ட தண்ணியை தான் வந்து டிஎம் வாட்டர்னு சொல்லுவாங்க. காஸ்மெட்டிக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதை வந்து டிஎம் வாட்டரில் தான் வந்து மேக் பண்ணணும். இல்லைனா நம்மளோட ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து டிஎம் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் பேட்டரிக்கு ஊற்றுற வாட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிங்கிள் ஆயில்னு சொன்னேன் இல்லையா, அதனால் கோகனட் ஆயில் மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் வெறும் கோகனட் ஆயிலை வச்சு யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. நான் தான் வந்து சூப்பர் ஃபேட் கண்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பர் ஃபேட் கண்டென்ட் மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த சோப் வந்து மேக் பண்ண போகிறோம். அதாவது 20% வந்து சூப்பர் ஃபேட் வந்து நம்ம விட்டுடுவோம். சூப்பர் ஃபேட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லை டிஸ்கவுண்ட்டுன்னு அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அதாவது எப்போயுமே ஆஸ்யூஷுவலாக நம்ம சோப் வந்து மேக் பண்ணும்போது 5% சூப்பர் ஃபேட் தான் வந்து விடுவோம். இப்போ வந்து வெறும் சிங்கிளாக ஒரு ஆயில் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் வெறும் 20% வந்து லையை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோன்னா 20% ஆயில் வந்து ஆயிலாகவே தான் இருக்கும். மீதி இருக்கிற சோப் வந்து நம்மளுக்கு சோப்பாக மாறிடும்.
இப்போது லை சொல்யூஷனை நான் கோக்னட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து நான் 500 கிராம் கோக்னட் ஆயில் வச்சுருக்கேன். அதில் நான் லை சொல்யூஷன் வந்து போர் பண்ணிட்டேன். லை சொல்யூஷன் நான் எவ்வளோ லை வந்து 73.2 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 135 கிராம் வந்து வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 135 கிராம் வாட்டரில் நீங்கள் லையை மிக்ஸ் பண்ணி லை சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கோங்க. அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கோக்னட் ஆயில், அதாவது 500 கிராம் கோக்னட் ஆயிலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோப் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வெசல்ஸும் நல்லா க்ளீனாக இருக்கணும். தென் IPA போட்டு நீங்கள் அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடி ஸ்பேட்டுலாவில் நான் ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் எல்லா வெசல்ஸ்லேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் சோப் மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 20% சூப்பர் ஃபேட்டில் நம்ம பண்ணுறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ட்ரேஸ் வந்து வந்துடாது. கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுக்கும். இவந்தோ நீங்கள் வந்து பிளெண்டர் வந்து போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. கொஞ்சம் நீங்கள் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஆஃப் த ப்ராடக்ட்டு நம்மளோட ஆரஞ்ச் பீல் பவுடர். இதை வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். லைக் 100 கிராமுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 கிராம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 500 கிராமுக்கு நீங்கள் எவ்வளோ போடணும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை மெஷர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் வந்து நான் வேறு ஒரு இடத்துல செட் பண்ணால் இப்போ வேறு இடத்துல போயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணி பிளெண்டர் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் கலர் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேல் எல்லோன்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருந்தது. தென் சோப்பு வந்து ஃபைனலாக நம்ம வந்து வரும்போது ஒரு மாதிரி டார்க் கலரில் தான் வந்து வந்திருந்தது. ஸோ பிளெண்டர் வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோப் மேக்கிங்க்கு. லைக் எல்லாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஸ்பேட்டுலா வந்து ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வீடியோவும் மேக் பண்ணிவிட்டு ஸ்பேட்டுலா ரெண்டுத்தையும் வந்து என்னால் ஒழுங்காக வந்து அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வீட்டில் பண்ணும்போது அழகாக வந்து ஸ்பேட்டுலா வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு முக்கியம் சோப் மேக்கிங்கில். இப்போது நம்மளோட சோப் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்குங்களா. அப்போயுமே எனக்கு வந்து ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டர் போடும்போது ரொம்பவே தண்ணியாக தான் இருந்தது, வாட்ரி கன்சிஸ்டன்சியாக. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காக இருக்குது, பட் ட்ரேஸ் வந்து வரலை. இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் ஆயிலில் வந்து சோப் பண்ணும்போது கேவிட்டி மோல்டு இருக்கும் இல்லையா, நம்ம சிலிக்கான் மோல்டு, அதில் வந்து நீங்கள் வந்து போர் பண்ணுங்கள். நான் வந்து இந்த 1 kg மோல்டில் வந்து போர் பண்ணிட்டேன். 1 kg மோல்டில் வந்து போர் பண்ணால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கிராக் வர நிறைய சான்சஸ் இருக்குது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறனால. அப்படி இல்லைன்னா நிறையா கிளிசரின், அதாவது ஆயில் வந்து கிளிசரின் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து சோப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லைங்களா, இது வந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஆயிலாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல் தான். பட் நீங்கள் வந்து அந்த ஒரு கேவிட்டி சிங்கிளாக இருக்கும் பார்த்தீங்களா மோல்டு, அதில் வந்து நீங்கள் சோப் வந்து போர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து சோப் வந்து இப்போ கொஞ்சம் திக்கன் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. பட் இப்போ வந்து நான் வந்து அதை போட்டுட்டேன். போர் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் எனக்கு வரலை. ஸோ நீங்கள் எசென்ஷியல் ஆயில் இல்லைனா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்னால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே சோப் பேட்டர் வந்து திக்காகிடும். அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து என்னோடய சோப் வந்து இப்படி தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் குட்டியாக வந்து டிசைன்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். தட்ஸ் ஆல். எனக்கு வந்து சோப் வந்து இப்போ இந்த மாதிரி வந்தது இல்லைங்களா, ஒரு 1 hour பக்கம் பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து இதில் வந்து ரிவர்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ அது வந்து நார்மல் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது சோப் வந்து சோப்பாக தான் வந்து இருக்கும். அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேவிட்டி மோல்டில் சிங்கிள் கேவிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சோப் வந்து போர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட சோப் வந்து இப்படி தான் வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.